மிக அற்புதமாக நீங்கள் வந்திருக்கிறார் தாயே. யார் எந்த கஷ்டம் அம்மா உள்ளது உள்ளபடியே உரைக்கிற சக்தி வெளியிலே அடியாரே அந்த மலையோட அம்சம் இருக்கிற சாமி ரத்தம் ஓடி வந்து சொன்ன ஒரே சாமி ஒன்றுதான். உடம்புல ஓடுறதுனா ஐயப்பன் நாகப்படி அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல தெரியுமா? அடியார் அம்மா சொன்னம்மா சரி சாமி உங்க தலையா காலி வரையதான் சாமி பாரு கரெக்டாக நான் நினைக்கிறேன். அம்மா அதே சக்தியை சொல்கிறாங்க பாருங்க. உங்கள் தலையை வச்சு அம்மா சொல்கிறாங்க பாருங்க. உத்தரவை யாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கல. வருது பாருங்க 9 வளம் மெய் மருந்து சக்தி 13 வாட்டு மணி மெல்ல பாருங்க. அப்படியே அம்மா மெய் மருந்து எந்த நினைப்பு கூடாது. நான் எதை நான் நினைக்கணும்னா கரெக்டாக சொல்லுது பாருங்க. மெல்ல அடியே அடிவிட்டு அதை பிடித்து மௌனமாக எந்த எல்லாமே 9 வளம் எண்ணிக்கைய இப்போ 2 சுற்று வரும்போது அந்த பித்தகாதே உங்கள் தலைமையில் உட்காந்து அந்த நாகசக்தி அந்த பரமேஸ்வரி ராஜேஸ்வரி என்னுடைய அம்மா அந்த அங்காள பரமேஸ்வரி எந்த போட்டி போடுற அத்தனை நகர்த்து அபூர்வ சக்தி அவங்க கலத்தை உட்காந்து காட்டி நீங்கள் பார்க்கணும். 1 கட்டெல்லாம் உடைப்பா உங்கள் தாய் உங்களுக்காகவே அந்த மக வந்திருக்கா. அப்படி அம்மாவை மறந்து தலை நிமிர்ந்து அந்த சக்தியை இப்போ தலை பாரமாயிட்டு இருக்கும். அந்த தலைக்கு மேலே பிரிட்டங்காதி உட்காந்துருப்பா. 1000 தலையோட உட்காந்துருப்பா. அந்த தெய்வன மந்திர போட்டி போடுற தகர்த்து எரிஞ்சிருவா அந்த சக்தி. அந்த நாகப்பிரியா யாரும் அம்மாவை கட்டுப்படுத்த முடியாது. மகனே விஷ்ணு எடுப்ப இந்த மலையோட சக்தி அந்த உலகம் முழுக்க உங்களுடைய புகழ பரப்புன்னு சொல்லி அது வரப்போகுது. உங்க தலையில அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறா. நான் சொல்லி கொடுத்து வந்தில்ல அம்மாவே கொடுத்த காட்டியத்தை கடி கலசத்தை வைங்க. அம்மா உட்காந்துருக்க முடிய பாரு. அம்மா இறங்கி அவ்வளோ பெரிய உருவ கட்டை உடையுது உடச்சுடுமா தாயே. மணி அடிக்காதீங்க அம்மா. அந்த கட்டை உடைச்சு இந்த மகனை காப்பாற்றி உங்களோட புகழ பரப்புமா. உலகம் முழுக்க உங்களோட புகழ் பரப்பு அந்த மகனை அது கூந்து வச்சுக்க வேண்டிய தாயை தந்திரம் நாடி ஓடியோ இருக்க முடியாது. மகா பிரித்தாங்கா தேவி ராஜர் அஜேஸ்வரி அம்மா தாயே. அந்த கலசு மேல அம்மா உட்காந்துருக்கு பாருங்க. அந்த காட்சி அவரு அனுபவிச்சுருக்கிறார். ஒரு சின்ன குடம். அந்த குடத்துக்குள்ள யாரு உட்காந்துருக்கா? பக்கமா சாமி பக்கமா பக்கமா இருக்கு. அப்புறம் பாருங்க இந்த அம்மா தொட வந்தாங்க. அந்த அம்மா அவ்வளோ பெரிய சக்தியை உடைச்சி அவருக்கு இருந்த போட்டி தகர்த்து அந்த கருப்புசாமி எடுத்துக்கிற அம்மா வாக்கு சொல்ற ஒரு கோயில்காரர் வந்திருக்காரு. அம்மா பலவாங்க கட்டை உடைக்குது பாரு. நாம் உடைக்கல. அவருடைய நல்ல மனசுங்க வீரமாடியிலிருந்து வந்திருக்காரு. அந்த அம்மா சாமி கத்தி அறிஞ்சு கொடு. காயை எடுத்து அறிஞ்சு கொடுங்க. காயை பரமேஸ்வரம்மா எவ்வளவு சக்தியா அந்த தலைக்கு மேலே அவருடைய வெயிட் சீக்கிரம் அறிஞ்சு கொடுத்தார். மலாண்டு அறிஞ்சு கொடுங்க. அம்மா வந்து அந்த மகனுக்குன்னே வந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு உபதேசத்தாலும் இங்கே வந்து தகர்த்திடல. இது சத்தியம். அம்மா இவ்வளோ அழகா அந்த குடத்து மேலே அந்த சில அம்மா உட்காந்துருக்காங்க. அவருடைய நாகப்பிரியை உட்காந்துருக்காங்க. கேட்டு பாரு இறக்குனதுக்கப்புறம் இது எல்லாம் நடக்குது உண்மை. என்னுடைய அம்மா அந்த ராஜேஸ்வரி அம்மா கட்டை உடச்சு விடுவா. கருப்புசாமி எழுந்து வா. ஓம் குருநாப்பரா கடிராஜ மகாசா அந்த கருப்புசாமிகிட்ட மண்டி போட்டு இப்படி உட்காருவாங்க. 3/4 மணி நேரம் இப்படி இந்த சாமிகிட்ட அந்த சக்தி அவங்க குலதெய்வம் நம்ம சித்தோடு தாண்டி இந்த கருப்புசாமி சொல்ல முடியும். சொல்ல வா அம்மா சொல்ல கட்டை உடச்சு வர முடியும். அம்மா சக்தி பரமேஸ்வரி வா கட்டை உடச்சு தகர்த்துமா. கருப்புசாமி தகர்த்து இந்த மகனுக்கு விசூறு எடுக்க வை. உங்களோட புகழ பரப்பணும் சொல்லும் மகன் வா கட்டை உட. ஓம் ஸ்ரீ மையப்புலி ஒவ்வொரு சர்வ ஓம் சரவண தேவாய நம்ம நாராயண விஷ்ணுமக வாசுதேவா ஓம் சுதர்னாய் விஷ்ணுமக ஜோலசங்கர பிரச்சோதய ஆதி வைத்தியாய விஷ்ணு ஆரோக்கிய தன்வந்திர பிரச்சோதய ஆஞ்சநாய விஷ்ணுமக வாயுபுத்திர தீமிக அன்மந்திர பிரச்சோதயா ஹரிகரபுத்திராய புத்திர லாபாயா ஸ்ரீ மகாசாஸ்திர ஐயப்ப பேர்ச்சன ஆடாத வேயும் மாடும். என்னுடைய அண்ணா பிரித்தாங்க தேவி ஏதோ அந்த மகனுடைய சரீரத்தை கவிதாமாவோட தேவத்தில் இறங்கி விளையாடி இந்த மகனுக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணபாசா நரசிங்க தேவா மகா பைரவி ஜுவால கரளம்சே மகா பிரித்தாங்க தேவி ஓம் கட்டை உடைச்சு வா. ஆட்டம் ஆடி பாட்டு பாடி வா. தகத்தேரி நீ எங்கிருந்து வந்து சொல்லுங்க ஐயா சாமி. இறங்கி வா பக்கமாக ஓம் சக்தி பரமேஸ்வரி ராஜராஜ் இறங்கி வா. உங்களால பேச முடியும். உங்களுடைய யார் கட்ட சூர சம்சாரம் பண்ணுவா எங்க அம்மா. உங்களோட கட்டுப்படுத்த யாருனாலையும் முடியாது. அந்த சக்தி அந்த பரமேஸ்வரி ராஜேஸ்வரி இறங்கி வா. அந்த கட்டை உடச்சு அம்மா விளையாடுறாங்க பாருங்க. இந்த சக்தி அவர் அங்கிருந்த மகனை எங்கிருந்து கூட்டு வந்து எவ்வளவு அற்புதம் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. அந்த அம்மா நம்ம பார்த்தி அம்மா நாகசக்தி அம்மா மாதிரி அந்த மகன் வீட்டில் வந்து எங்கேயோடு வந்து ஓம் சக்தி பரமேஸ்வரி ஓம் சக்தி ஓம் அப்படி கூப்பிடுங்க சார் சொல்லலாம். ஓம் சக்தி ஆமா ஓம் சக்தி பராசக்தி 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 பாமா ஓம் சக்தி பராசக்தி பாமா ஓம் சக்தி பராசக்தி பாமா சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி
ஓம் சக்தி பராசக்தி எதிரிகள் வீழ்த்து நீ பாரிஜாத ஓம் சக்தி பராசக்தி மகனே அன்னை பிருந்தாகாதேவி நேரடியாக வந்து அருள்வாக்கு உங்களுக்கு அருள் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர் சூரசம்காரம் பண்ற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நீ விசுறு எடு குதிரையில வா டக்கு 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 டக்குன்னு குதிரையில வா வா கருப்பா வா ஆடி வா கருப்பா ஆடி வா பாருப்பா பாடி வா கருப்பா கருப்பணசாமி வா என்னோட குலதெய்வமான கருப்பசாமி ஆதி பகவகாளி என்னோட கருப்பசாமி வாங்க வா கருப்பசாமி பேசி வா மாமரத்த கருப்பராயா நீ சக்தியானவா இறங்கி வா ஓ சக்தி பரமேஸ்வரி அம்மா தாயினோட மகனை கட்ட உடைச்சுடு அம்மா கருப்பசாமி அம்மா திருநீர் எடுத்தாரு கப்பு திருநீர் கொடுங்க கருப்பசாமி கட்ட உடைச்சுமா உன்னால முடியும் யாரை கட்டுப்படுத்தி எவனாலே முடியாதுப்பா ஓ சக்தி சிவாய நமகா ருத்ராய நமகா ஸ்ரீ மகா புரிச்சங்கா தேவி மகன கருப்பசாமி வா சொல்ல முடியும் வா பேசு கருப்பை இறங்கிட்டா கருப்பு வந்தாச்சு தொண்டை முடியும் வந்தாச்சு வா ஓ சக்தி நால பேச முடியும் நீ வாயை திறந்து குழந்தைய நீ அழ வா 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 யாரை அழைச்சு சொல்லணும்னு நினைச்சியோ நீ அழைச்சு சொல்லு நான் முன்னாடி நிக்கிறேன் வா கருப்பா உன்னுடைய அம்மா கூட நிக்கிற பரமதி பராசக்தி சமயவரத்தம்மா சமயத்துல வருவா தொட்டாடி பகவதி சுவாமி நீதான் சமயவரத்தம்மால கேட்டீங்களோ சமயத்துல வந்தாச்சு பாரு வாங்கம்மா உள்ள இறங்கி கருசாமி வா 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 கட்டுப்படுத்தி சலங்கை விளையாடு வா ஜலீர்னு வா கணீர் வா 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 கருப்புசாமி வா வா கருப்புசாமி கட்டி கருப்புசாமி கட்டு மூட்டு சாமி உற்சாகப்படுத்துங்க வா வா வாமா காவல் உலகத்தையே காட்டுற அந்த கண்ணட்டாமடி கருப்பணசாமி வா வா கருப்பா சிலுக்குது கருப்பா ஆறுதாமி அப்போ உடவே சிலுக்குது ஐயா வா கருப்பா வா 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 கருப்பா வா பாருங்க இந்த கண்ணெல்லாம் காட்டுங்க கருப்புசாமி வா பாரு எவ்வளவு அழகா இந்த மலையில என்னென்ன நடக்குது எவ்வளவு அழகா வந்து கருப்புசாமி விளையாடி வர சந்தோஷம் கொடுத்தாலும் வராரு அந்த மகனை காத்தனுக்கு எங்கிருந்து அழைச்ச அந்த அம்மா வந்து இன்னைக்கு எங்கிருந்து வந்து அந்த அம்மா கருப்பா உங்களை யார் கட்டுப்பண்ணி கூற சொல்றாரு உங்க முகன் உலகம் கருப்புசாமி வாங்க பேசு நேரம் எவ்வளவு இங்கே அடைச்சி வச்ச அந்த 18ஆம் படி கருப்பன் எப்படி வராரு பாருங்க 1000 பேர்த்துக்கிட்ட சரம் முன்னூறு வெட்டு மாட முன்னி கட்டி போட்ட வேண்டாம் வாசலில கூட போட்ட வேண்டாம் அவன் சொல்லி மந்திரத்தை நம்ம கருத்ததி குமாரம் அதனால சொல்லி மந்திரத்தை நான் கருத்த தெய்வமாடான் சேனி 5 வருஷமா இனி கட்டில வச்சுட்டாங்க நீ கட்டில வச்சுட்டாங்க மாத்திரம் அகத்திருச்சு ஆயா அஞ்சு வருஷமா 2 பெண்ணுமாடா 1 நானும் மாடாம் இந்த பாலகனை கட்டி கட்டி அவங்க 3 பேரும் திருமணமும் ஆயிட்டாங்க பாருங்க கட்டி 3 பேரையும் திருமணம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு பகவானை கட்ட முடியுமா இனிமேல்தான் அண்ணன் என்னை வந்து கட்டு உடைச்சி விட்டு இந்த பொண்ணுண்டால நான் பக்க துணியை இருப்பேன் நான் பாம்பாறு எடுத்து நான் படம் எடுத்து நான் ஆடி வருவேன் நான் சில்ல வாகனத்தில் போய் என் அக்கால கூட்டிக்கிட்டு வருவேன் எனக்கு 7 கன்னிகளும் எனக்கு தோண்டி இருப்பாங்க வந்து வெகு நேரம் ஆகிப்போச்சு என் அக்கா முகமாச்சு எனக்கு பூசைக்கு நேரமாச்சு எங்கள் அக்கா தங்க 7 பேரும் பாதுகாத்திருக்கிறாங்க விஷயம் பண்ணிருங்க பிரமி கௌமாரி இன்னைக்கு இந்த ஒரு மலையில் நடக்காத அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு உடம்பே சிலுக்கு வருது சாமி அதே மாதிரி இந்த ஒரு மலையில் போட்டி போட்டவங்க 3 பேர் இன்னும் இல்லை சூதுதாரன் 2 பேரும் தான் அவன் ஊர்லேயே இல்லை அதே மாதிரி இன்னைக்கு நல்லது நினைக்கணும்னு சூதாட்டம் பகடையாட்டம்லாம் வந்தாங்க அவன் எல்லொட்டி எல்லாம் போய் நீ திருவிழா பிச்சை எடுக்காத கிழமையாக இருக்கிறான் அவன் மீண்டும் அவனுக்கு மன்னிப்பு வேணுமன்னா
என்னோட இடத்துல இந்த மலையில காலை வச்சு எங்க அக்கா கிட்ட மன்னிப்பு வாங்கினாதான் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அம்மா எப்படி சொல்றாங்க பாருங்க. அக்கானா ஆறு பொண்ணுல தான் தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஐயா நீங்க அண்ணா, வந்திருக்கீங்க. தப்புக்காரனோ சூதுகாரனோ எனக்குள்ள யாரும் வாழ வைக்க முடியாது. நிறைஞ்ச மனசோட நீ நிறைஞ்ச எனக்கு எண்ணத்தோட இது ஆயாவோட சத்தியமா நான் சொல்றேன். என்ன நீ மனசுல எவ்வளவு நான் அந்த சேலத்தை விட்டு இன்னைக்கு 1 மாசம் ஆகுது. அந்த எல்லையில இந்த பாலை விட்டு வந்து இருந்து 1 மாசமா தான் நான் எல்லை விட்டு நான் தாவிட்டே வந்தேன். அதே என் கருப்பை என்னை கொண்டாந்து இதை சேர்த்துணும் அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி இந்த பாலகம் ஒரு கனவு கண்டான். கருப்பு கச்சி கட்டி கைமிச்சும் கொஞ்சம் விட்டு வெள்ளி குடிவரை எடுத்து விளையாடி அந்த கருப்பை எந்தரா மகனே வாடா என் மலைக்கு அப்படின்னாரு. அந்த பாலகனுக்கு திடீர்னு சொல்ல வரல. என்னமோ வந்து யாரோ ஒரு கீப்பாவை கட்டிக்கிட்டு எந்தரா போகலாங்கிறாங்க, எந்தரா எனக்கு நேரங்கள் ஆச்சுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல புலம்பிக்கிட்டே இருந்தான். சரியாக 1 மணி அளவில் 1 மணிக்கு அவனுக்கு கெட்ட சக்தியெல்லாம் விலகி விட்டு எனக்கு வந்து அந்த தாயாருக்கு இந்த அடிபடிந்திருக்கும் என் தாய் இந்த பொண்ணாகிட்ட குடியிருக்கிறாம்மா, குடியிருக்க தாய் சிரசு மேல இருக்கிற அம்மா ரத்தத்தோட ரத்தமா கலந்துட்டா. அச்சா இந்த பெண் என்ன ஒரு மண்ணாளி கொடுத்தாலும் அது திருநீர், இந்த மண்ணாளி கொடுத்தாலும் அது திருநீர். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு குடுமையிலும் வந்திருக்கிறீங்க. ஆமா. 2வது வந்து இன்னைக்கு ஒருத்தனை மகனை இழந்து வந்திருப்பான், ஒருத்தன் 9 வந்திருக்கிறான், ஒருத்தன் கோர்ட்டு கச்சேரி வந்திருக்கிறான். இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. எங்க தாய்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். எனக்கு தாய் இன்னும் என்கிட்ட பஞ்சாங்கத்தை கையில் கொடுக்கலாம். எனக்கு பஞ்சாங்கத்தை கையில் கொடுத்துட்டானா அந்த 8 கட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் உரைப்பேன். எனக்கு சிறுசு மேலே உட்காந்துட்டா சொல்றாங்க பாருங்க அம்மா மேல எனக்கு இது ரொம்ப வெகு நாளாக ஆகி போச்சு. அடுத்த அமாவாசை நாள் இந்த இடத்துக்கு நான் வருவேன். அப்போ வாங்க பஞ்சாங்கத்தை என் கையில் கொடுத்து இந்த கருப்பணசாமி நிறைய நிற்கிறான் பார், அழகார தெய்வம் பஞ்சாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் நல்லபடியா இந்த மண்ணில் உங்களை யாராரு கால வச்சிங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் வாழ வைப்பேன். இந்த மலையை இன்னைக்கு 12 சித்தர்கள் இந்த வாழ்ந்து அடைந்த இடம் சொல்லி கொடுத்தோம். அந்த 12 சித்தர்கள் வாழ்ந்த இடம். அந்த 12 சித்தர்களும் ஜீவசமாதியாக இருக்கிறாங்க பார். ஒரு சித்தர் ரொம்ப எலும்பு கூட வந்து எனக்கு அவர்தான் நம்ம கடவுள் காட்சி சொல்றாரு பாருங்க. எலும்பு கூட காட்சி கொடுத்தவரு எலும்பு கூட வந்து அங்கேயும் சொல்றாரு. பாரு என்னை சுற்றி வராரு. அந்த பொண்ணாகட்ட சுற்றி போறாரு. இந்த குண்டத்தம்மல் நிற்கிறாரு பாருங்க. அந்த காட்சியை இந்த வலையில காட்டி கொடுத்தவரு இப்படி தான் பார்த்துருந்தாரு. சொல்ற காட்சி வயசு எப்படி வச்சுதான் 120 வயசு இருக்க மாட்டேங்குது. எலும்பு ஒன்று தான் இருக்குது பாரு. வந்து இலையில குத்தி குத்தி பார்க்குறாரு, முன்னாடி வந்து பார்க்குறாரு, சுற்றி வராரு. அந்த பொண்ணாகிட்ட சுற்றி வராரு. அந்த பீடத்தில் பாரு உட்காந்து அந்த யோக குண்டத்தில் உட்காந்து வார்த்தை சொல்லுங்கிற உண்மை சத்தியமான உண்மை சாமி. அம்மா இந்த பகவானே கருப்பசாமி அம்மா வந்திருக்கேன். இந்த யாகத்தை உபாசனை சிறப்பாக நடத்திவிடுங்க. கண்டிப்பா இந்த நடத்தி உலகமே அளவுக்கு இந்த புகழை பரப்புங்க. அதே மாதிரி இந்த பாலக ஒரு காரியத்தை நினைச்சிருக்கிறான், 2 காரியத்தை நினைச்சான், ஒரு காரியத்தை நிறைவேற்றிட்டான், இன்னொரு காரியத்தை நிறைவேற்ற போறான். நாங்கள் எல்லாரும் 7 கன்னிமாரும் 108 தேவாதிகளும் 1008 விஸ்வர்களும் நாங்கள் 12 சித்தர்மார்களும்
இந்த பாலகனுக்கு பின்னாடி போய் அந்த காரியத்தை இந்த பாலகனோட இன்னொரு பாலகரை வந்திருக்கிறா நேசக்கார அவனை கொஞ்சம் முன்னாடி வர சொல்லி வாங்க வந்து சார் எங்க அங்க வாய்ப்பு வந்துட்டீங்க இன்னைக்கு எத்தனை நாள் கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. ஒரு நல்ல மனசுக்கு அன்னைக்கே சந்திச்சோம். இன்னைக்கு அம்மா கூப்பிட்டு எத்தனை அதிசயம் பண்ணிருக்காங்க. என்னுடைய அம்மா அந்த குலதெய்வம். தம்பி பாலகா, நீயோ உன் குடும்பத்தில் 3 காரியங்கள் நினைச்சிருக்கிற. ஒன்று வீட்டு கஷ்டம், ஒன்று வீடு கட்டணும் கஷ்டங்கிறது ஒன்று, இன்னொன்று நம்ம போகிற காரியங்கள் வெற்றியாகணும்னு ஒன்று. இந்த 3 காரியத்தையும் நான் நிறைவேற்றிட்டா என் தாய்க்கு நீ என்ன செய்வ? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. இன்னொரு 20 மணி நேரத்துக்குள்ள உன் காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். உன் குடும்பத்தை கோபுரமாகி கொடுப்பேன். உன் குடும்ப கஷ்டத்தை 3 மாதத்தில் நான் தீர்த்து வைப்பேன். எனக்கு உன் காரியம் வெற்றி ஆன உடனே நீ உடனே வந்து என் தாய்கிட்ட உத்தரவு வாங்கி நீ என்ன நினச்சியோ எனக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, எனக்கு அள்ளி கொடுன்னு கேட்கல. உன் மனசுக்குள்ளே நீ என்ன நினச்சியோ அது இந்த என் தாயாருக்கு நீ செஞ்சியேன்னா உனக்கு மேலுக்கும் நாங்கள் அள்ளி கொடுப்போம்மா. சத்தியம். நாங்கள் கடி கொடுத்து ஆசீர்வாதம் இந்தாங்கம்மா. கடி கொடுத்து ஆசி சாமி அம்மாட்டா இந்த ஒரு கடி கொடுங்க. கருசாமிக்கு அம்மாவிட்ட கொடுங்க. சாமி கடி எடுத்து கொடுங்க. வாங்க மேலே வச்சு கொடுங்க. வாங்க இன்னைக்கு 2 கையில் வாங்க. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ அதிசயம். ஒரு கடி எடுத்து கொடுங்க. பாருங்க உங்கள் அம்மாட்ட கொடுங்க, ஒன்று கருசாமிக்கு கொடுங்க. 2 கடி உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கிறலாம் நடைத்து கொடுக்குறேன் அப்படின்னு எங்கிருந்து எப்படி வருது பாருங்க. கட்டை எப்படி உடைக்கும். மேலே சுறுசுறுப்பா ஓடி வா முடியா வேகம். போங்க அம்மாவே பார்வதி அவங்க தானே கட்ட என்னப்பா சொன்னேன் நானு கனிய கருப்பங்கையில கொடுன்னு ஒன்னதானே நான் சொன்ன சுறுசுறுப்பா ஓடி வானே. கருசாமி பாருங்க கூடவே வந்து இந்த இடத்துல என்ன இவ்வளோ அர்ப்பணம் தான் புடவை வர்றாங்க. 1 மாசமா ஆமா கறி கழிச்சு நிற்குதா. அப்போ 2 பேரும் கையை கோத்து 2 கையும் கோத்து புடி. பாருங்க அம்மா எப்படி எவ்வளோ இயற்கையா இந்த இடத்துல நீங்கள் அழுவாச்சிக்கு அம்மா எப்படி வராங்க பாருங்க. நீங்கள் அழுவாச்சி கொஞ்சமாக அந்த பாலகா, இந்த தண்ணியை நீ போகிற பக்கம் எடுத்துகிட்டு போ. 21 மணி நேரத்தில் காரியம் வெற்றியாகும். நான் நிப்பாட்டி கொடுக்கறேனாத்தா இன்னொரு கடியை கொடுப்பேன். அடியாரே கொடுங்க சாமி. ஒரு கடி எடுத்து வந்து கொடுங்க. நாலு இருந்தாலும் பாருங்க எடுத்து கொடுங்க. கடி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கா இருக்குல்ல சாமி? இல்லையா? கனி வரும்போது அங்கே இருக்குங்க மேலே மேலே ஒரு அமௌண்ட் இருக்கு.